ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், நீங்கள் 40,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சம்பளம், அதாவது அடிப்படை சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மாத ஓய்வூதியம் வந்து பிஎஃப் பென்ஷனில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது நாம் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா பணத்திற்கான தேவை அதிகமாக உள்ளது. குறிப்பாக வயதான காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவை அதிகமாக தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்போது நம்மால் இள வயதில் உள்ள போல வழக்கமான வழிகள் பணம் ஈட்ட முடியவில்லை. ஆகையால் முதுமை காலத்துக்கான திட்டமிடலை இளம் வயதிலேயே தொடங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓய்வூதியத்துக்கான உங்கள் நிதியை திட்டமிட பல்வேறு வழிகள் உள்ளன. திட்டமிடல் உங்கள் நிதி இலக்குகளை தீர்மானம் செய்வதன் மூலம் தொடங்குதான் சொல்லியிருக்காங்க. ஓய்வூதிய திட்டங்கள் இபிஎஃப் எனப்படும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி எனப்படும் பொது வருங்கால வைப்பு நிதி, என்பிஎஸ் எனப்படும் தேசிய ஓய்வூதிய முறை மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்களில் சிப் எனப்படும் முறை வந்து முதலீட்டு திட்டம் ஆகியவை அடங்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓய்வூதியத்திற்கான நிதியை சேமிக்க தங்கள் பணத்தை எங்கே போடுவது என்பது குறித்து பலருக்கு வந்து பெரும்பாலான பெரிய குழப்பம் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஒழுங்கமைக்கப்பட்ட துறை ஊழியர்களுக்கு பாதுகாப்பான ஓய்வூதிய வருமானத்தை வழங்கும் ஊழியர் ஓய்வூதிய திட்டம் இபிஎஸ் பற்றி இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இபிஎஸ் மூலம் கிடைக்கக்கூடிய ஓய்வூதிய பலன்களை ஒரு உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்ளலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40,000 ரூபா அடிப்படை ஊதியம் அப்படின்னும்போது 30 ஆண்டுகள் சேவை மற்றும் தற்போதைய வயது 30 இருக்கும் ஒரு நபருக்கு மாதாந்திர ஓய்வூதியம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இபிஎஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு முதல்ல பார்த்தோம்னா, இது ஊழியர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியத்தை வழங்க ஒரு ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் வருமானத்திற்கு உத்தரவாதம் அளிக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் அனைத்து இபிஎஃப் உறுப்பினர்களும் தானாக சேர்க்கப்படுவார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இபிஎஸ்சில் வந்து பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாளிகள் நிறுவனத்தின் பங்களிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 8.33% இபிஎஸ்க்கு ஒதுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. மீதி 3.67% வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப்க்கு செல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச பங்களிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரம்பு 12% அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இபிஎஸ் ஓய்வூதியத்தை பெற ஒருவர் இபிஎஃப் உறுப்பினராக இருக்க வேண்டும். சேவை காலம் வந்து குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆரம்பகால ஓய்வூதியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 வயதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழு ஓய்வூதியம் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 58 வயசு கம்ப்ளீட் ஆனதுலேருந்து முழு ஓய்வூதியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓய்வூதியத்தை பெறுவது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இபிஎஸ் ஓய்வூதியத்தை பெற தொடங்க ஊழியர்கள் படிவம் 10D வந்து நிரப்பி இபிஎஸ் சான்றிதழை பெற வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இபிஎஃப் உறுப்பினர் வந்து 58 வயதை அடைவதற்கு முன்பு 10 ஆண்டுகள் சேவை முடிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஊழியர் 58 வயதை அடைவதற்கு முன்பு 10 ஆண்டுகள் சேவை முடிக்கவில்லை என்றால் அவர்கள் 58 வயதில் பதிவும் 10Cயை பயன்படுத்தி முழு தொகையும் திரும்ப பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்தகைய சூழ்நிலையில் அவர்களுக்கு வந்து மாதாந்த ஓய்வினை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே குறிப்பிடப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஊழியர் மாதாந்த ஓய்வு பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அவர்கள் குறைந்தது 10 ஆண்டுகள் வந்து சேவை முடித்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாதாந்திர இபிஎஸ் ஓய்வூதியத்தில் ஏதேனும் வரம்பு உள்ளதா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இபிஎஸ்ஸில் நீங்கள் அதிகபட்சமாக 15,000 மாதாந்த ஓய்வூதியத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வரம்பை அதிகரிக்க இப்போது கோரிக்கை விடுக்கப்பட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச இபிஎஸ் ஓய்வூதிய தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகை மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது ஒருத்தர் வந்து 40,000 அடிப்படை சம்பளம் பேசிக் சேலரி வாங்குறாரு, 30 ஆண்டுகள் சேவை முடிஞ்சிருக்கு அப்படின்னா அவருக்கு மாதாந்திர ஓய்வூதியம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஓய்வூதிய சூத்திரத்தின்படி ஓய்வூதிய சம்பளம் இன்ட்டு ஆண்டுகள் சேவை /70. அப்போ மாதாந்திர ஓய்வூதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 17,142 ரூபா வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருப்பினும் மாதாந்திர ஓய்வு சம்பளத்துக்கு ஒரு வரம்பு உள்ளது. ஆகையால் பங்களிப்பாளர் மாதத்துக்கு அதிகபட்சம் 15,000 பெறுவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இபிஎஸ் நாமினேஷன் ஃபார் இபிஎஸ் சப்ஸ்கிரைபர் அதாவது கொடுத்துருக்காங்க. இபிஎஃப் சந்தாதாரர்கள் மனைவி, குழந்தைகள், பெற்றோர் போன்ற எந்த குடும்ப உறுப்பினரையும் நாமினியாக பரிந்துரைக்கலாம் சொல்லியிருக்காங்க. குடும்பம் அல்லாத பட்சத்தில் ஊழியர் யாரை வேண்டுமானாலும் நாமினியாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.